அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. தினசரி நம்மளுடைய ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவியில் ஒரு பயனுள்ள வீடியோக்களை உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு பதிவை உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணுறேன். குரு பகவான் எப்போது தீமையை செய்வார்? இதுதான் இந்த வீடியோவுடைய தலைப்பு. நான் அதாவது வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி முன்கூட்டியே அதை சொல்லிடலாம். சரி, குரு பகவான் ஒரு இயற்கை சுபகிரகம், நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா தனுசில் மூலத்திரிகோணம், மீனத்தில் ஆட்சி பலத்தில் இருக்கிறாரு, கடகத்தில் உச்சம் அடைகிறாரு, மகரத்தில் நீச்சம் அடைகிறாரு. இதெல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். தனுசில் இருக்கக்கூடிய குரு நன்மையை மட்டும் கொடுத்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்மையை மட்டும் கொடுக்காது. மீனத்தில் இருக்கிற குருவுக்கும் அதுதான். அதே மாதிரி மகரத்தில் இருக்கிற குரு தீமையை தான் தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. சரி, நம்ம இப்போ அந்த தலைப்புக்கு வந்துடுவோம். குரு பகவான் எப்போது தீமையை செய்வார்? குரு பகவான்கிட்ட இருக்கிற காரகங்கள் முதல்ல என்னன்னு பார்க்கலாம். குரு பகவான்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான காரகம் பாக்கியஸ்தானம். பாக்கியம், பெயர், புகழ், பாக்கியம், குழந்தை, அதன் பிறகு பெரிய பணம், கௌரவம், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், அதன் பிறகு போதித்தல், சொல்லி கொடுக்கறது, ஒருத்தங்களை நல்வழிப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குரு பகவான்கிட்ட இருக்குது. அதே நேரத்தில் வங்கியில் கேஷியர் டிபார்ட்மெண்ட்டு, எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை சொல்லித்தரக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே குரு பகவான்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மெயினாக இவருடைய முதன்மை காரகத்துவம் சொல்லக்கூடிய விஷயம் ஆண் குழந்தை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தங்கம், பியூர் கோல்டு நம்மளுடைய குரு பகவான் தான். சரி, இந்த குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் தனித்து இருக்கும்போது அவர் இயல்பாக தன்னுடைய பலனை சொல்வார். அந்தணன் தனித்திருக்க அவதிகள் மெத்தனம் உண்டுங்கிற விஷயத்த இந்த இடத்துல நம்ம பேச வரல. ஓகேங்களா? குரு பகவான் எப்போது தீமையை செய்வார், அதுதான் நம்ம இங்கே எடுத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நல்லா தெரிஞ்சுங்க, குரு பகவான் ஒரு சுபகிரகம், அவரு ஒரு ஆசிரியர். அதே மாதிரி இன்னொரு ஆசிரியரும் ஒருத்தர் இருக்கிறார். யாரு? நம்ம சுக்கிரன். இந்த குரு பகவான் இன்னொரு ஆசிரியரான சுக்கிரனோட சேரும்போது ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கணும். அது நம்ம குரு பகவான் தான் உயர்ந்தவர், அவர் தான் இருக்கணும். அப்ப கூட இன்னொரு கிரகமான சுக்கிர பகவான் அங்கிருந்து இருக்கும்போது அவரும் இவரும் இணையும் போது இணையிற டிகிரியை பொறுத்து ரெண்டு பேருமே நல்ல டிஸ்டர்ப் அடையக்கூடிய அந்த அமைப்பை அங்கே வரும். குருவின் காரகங்களை சுக்கிர பகவானும், சுக்கிரனின் காரகங்களை குரு பகவானும் கெடுத்துருவாங்க அல்லது தடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஏற்கனவே நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியில் ஒரு 2 வீடியோ இதை பற்றி போட்டிருக்கோம், குரு சுக்கிரனுடைய இணைவை பற்றி. இந்த வீடியோவில் அதை பற்றி விரிவாக விளக்க வேண்டாம். அந்த வீடியோவில் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு அது நல்லாவே புரியும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதன் பிறகு குரு பகவான் புதன் பகவானோட சேரலாம். ஆனால் இங்கே புதன் பகவான் ஒரு விதமான எரிச்சலை அடைவார். குரு எந்த டிஸ்டர்பும் அடைய மாட்டார், புதன் இங்கே டிஸ்டர்ப் அடைவார். அப்போ அவர் புதன் பகவானோட சேருவது 60% நன்மையினாலும் 40% நன்மை அல்லாத ஒரு விஷயமும் அங்கே இருக்கத்தான் செய்யுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன். குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதில் அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதிக்குள்ளார வளர்பிரியா இருக்கணும், தேய்பிரியாவும் அதே மாதிரி அஷ்டமி திதிக்குள்ளார இருந்துடணும். இதுக்கு மேலே போனாலும் ஆபத்து. சரிங்களா? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறதுல அதிகமான ஒரு சுபத்துவமான ஒரு விஷயம். அவங்களுடைய ஜாதகத்தை அவங்களை வேற மாதிரி கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப தேய்பிரியாவும் இருக்க வேண்டாம், மனசு ஒரு விதமான ஒரு மனக்கலக்கத்தோடவே இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லலாம். எப்படி இருந்தாலும் குருவும் சந்திரனும் இணையிறது பார்த்தீங்கன்னா குரு சந்திர யோகம், இது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதே மாதிரி குரு நம்மளுடைய இவரோட சேர்றாரு, செவ்வாயோட சேர்றாரு. செவ்வாயோட சேரும்போது பார்த்தீங்கன்னா குரு ஓரளவுக்கு நல்ல பலனை தருவார் நண்பர்கள் அப்படிங்கிற முறையில். ஆனால் மிக நெருக்கமாக சேரும்போது அங்கேயும் ஒரு பாதிப்பை கொடுத்துருவார். இங்கே செவ்வாய் தசையில் நல்ல பலனும், குரு தசையில் கொஞ்சம் ஒரு மாதிரியான பலன்கள் தான் இங்கே நடக்கும். சரி, அதன் பிறகு குரு சூரியனோட சேரலாமா? இது சூரியனோட குரு நேருக்கு நேர் பார்த்துச்சு அப்படின்னா இது சிவராஜ் யோகம். ஓகேங்களா? குரு சூரியனோட இணையும் போது பார்த்தீங்கன்னா இங்கே சூரியன் அதிகமாக சுபத்துவம் அடைஞ்சு தந்தை வழி சார்ந்த விஷயம், அரசாங்க வகை, அரசியல் சார்ந்த விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய
ஆதாயத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக இந்த குரு பகவான் அஸ்தங்கம் அடைஞ்சு சூரியன் மூலிமா கொடுக்கத்தான் செய்யுது. இது நிறைய ஜாதகங்களாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரி, அதுக்கு அடுத்தது ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய சூரிய பகவானுக்கு அடுத்து சனி பகவான். சனி பகவானோட எப்போவுமே குரு சேரக்கூடாது. சேரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவர் சுத்தமாக தன்னுடைய காரகத்துவத்தை தர முடியாத இடத்துல இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஏற்கனவே 1981 பிறந்தவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும். 1980 பிறந்தவங்களுக்கு இந்த அமைப்பு வந்து இருக்கும். சரிங்களா? இந்த அமைப்பில் இருக்கும். அவங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சனி தசை நல்லாவே இருந்திருக்கு. குரு தசை கொஞ்சம் நியூட்ரலான பலனை தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லலாம். அதன் பிறகு இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோட சேரக்கூடாது, கேதுவோட சேரலாம். கேதுவோட சேரும்போது அவர் கேள யோகம் அடைஞ்சு மிகப்பெரிய ஒரு தனலாபத்தை கொடுத்து கௌரவம், அந்தஸ்து இதெல்லாமே அதிகப்படுத்தி தராரு. சரி, ஒட்டு மொத்தமாக குரு தசை சுத்தமாக யாருக்கு சார் போட்டு பாடா படுத்தி எடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அமாவாசை சந்திரனோடு இணைஞ்ச குருவின் தசை நல்ல பலனை கொடுப்பது இல்லை. அவர் எந்த வீட்டில் வேணுமாலும் இருக்கலாம். அதற்காக நீங்கள் உடனே தனுசில் இந்த அமைப்பு இருக்குது சார், மீனத்தில் இந்த அமைப்பு இருக்குது, கடகத்தில் இந்த அமைப்பு இருக்குன்னு கேட்காதீங்க. அதுக்கும் விதிவிலக்கெல்லாம் நிறைய இருக்குது இல்லைங்களா? நம்ம ஜென்ரலாக ஒரு சில விஷயங்களை வந்து இங்கே ஷேர் பண்ணுறோம். அப்போ அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கும் அல்லது அமாவாசையிலிருந்து முதல் ஒரு 3-4 திதிகளில் இருக்கக்கூடிய சந்திரனோடு குரு பகவான் இணையக்கூடாது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானோட ரொம்ப நெருக்கமான டிகிரியில் அவர் இணையக்கூடாது. ஒரே நேரத்தில் சந்திரனுடனும் குரு பகவான் அதாவது அமாவாசை சந்திரனோட இணைஞ்சு, செவ்வாயோட இணைஞ்சு, சனியோட இணைஞ்சு, ராகுவோட இணையும் போது இங்கே குரு தசை முற்றிலும் பாதிப்பை தருது. இந்த குரு தசையில் வரக்கூடிய சில புத்திகளில் வந்து பார்த்திங்கன்னா புத்திர சோகம் ஏற்படுது, பண இழப்பு வந்து ஏற்படுது, நம்மளுடைய பெயர் புகழ் பாக்கியம் கெட்டுற மாதிரி நிறைய விஷயங்களும் வந்து நடந்துருது இந்த குரு திசையை வரும்போது மட்டும். அல்லது மற்ற திசைகளை புத்தி வரும்போது கூட இந்த பாதிப்பை வந்து கொடுத்துருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகம், அவங்க வந்து கடகலக்கணம். அந்த கடகலக்கணத்திலேயே குரு வந்து உச்சம், 91 பிறந்தது, குரு உச்சம். அதே வீட்டிலேயே சுக்கிரன் 2 டிகிரிக்குள்ளார குருவும் சுக்கிரனும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதே வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்காங்க, கேதுவும் அங்கே தான் இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு இந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா சனி 7ஆம் பார்வையாக மகரத்துலேருந்து பார்க்குறாரு. அப்போ இந்த அமைப்பில் என்னென்னா டோட்டலி அங்கே வந்து எல்லா கிரகமும் அங்கே வாச அவுட் ஆயிடுது. என்னதான் அங்கே குரு உச்ச பலத்தில் இருந்தாலும் சனியின் பார்வையில் அவரும் அங்கே ஆட்சி பலம் பெற்று இங்கே பார்க்குறாரு. ஆட்சி ப்ளஸ் திக் பலம் பெற்று இந்த குரு பவனை பார்ப்போம். ஏற்கனவே குருவுக்கு பிடிக்காத சுக்கரனோடவும் செவ்வாய், சனி, ராகு, கேது உங்களோட தொடர்பில் வந்து அவங்க ரொம்ப கேதுவோட இணையும் போது தனிப்பட்ட முறையில் கேது மட்டும் இணைஞ்சா, குருக்கு இதை இணைஞ்சா அது கேளயோகம். முன்னாடியே சொல்லியிருக்கோம். மற்ற கிரகங்களோடு இணைந்து அந்த கிரகத்தோட தொடர்பு கொள்ளும்போது, குரு பகவானோட தொடர்பு கொள்ளும்போது குரு பகவான் நல்லது செய்ய முடியாத இடத்துக்கு தள்ளப்படுகிறார். இந்த அமைப்பில் தான் குரு தசை நமக்கு நன்மையை செய்ய முடியாத அளவுக்கு போயிடுது. மேக்சிமம் 80% காரங்களுக்கு கண்டிப்பாக குரு தசை ஒரு மேன்மையான பலனை என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தவரை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. அவர் வந்து ஆதிபத்திய விசேஷம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ரிஷப துலாம் லக்னமாக இருந்தாலும் சரி, கம்மியான காசுனாலும் அவர் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அதே மாதிரி வியாதியை கொடுத்தாலும் அந்த வியாதியை வந்து ஓரளவு கட்டுக்குள்ளார வச்சுருந்து அந்த வியாதிக்கு அவர்களாகவே ஒரு ரெமெடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு நிறைய ஞானத்தையும் கொடுத்துட்ருக்கிறாரு அப்படின்னு வந்து நம்ம சொல்லப்படலாம். சரிங்களா? ஆதிபத்தியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா லக்னங்களுக்குமே குரு நன்மையை மட்டும் செய்வதில்லை. அதே மாதிரி எல்லா லக்னங்களுக்குமே பார்த்தீங்கன்னா குரு வந்து தீமையை மட்டும் செய்ய போகிறது இல்லை. அந்த அமைப்பில் இருக்கும்போது ரெண்டும் கலந்து தான் இங்கே வந்து நடந்துட்டுருக்கு. இருந்த போதிலும் அவர் காரகம்னு சொல்லக்கூடிய அந்த ஆண் குழந்தை, இந்த பெரிய தன வருவாய், கௌரவம், பெயர் புகழ், பாக்கியம், குருவின் மேலே பற்றாக இருக்கக்கூடியது, குரு பாசம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் தரப்போகிறார். அப்போ அவர் வந்து ராகுவோட நெருக்கமாக ஒரு 3 டிகிரிக்குள்ளார இணைஞ்சு, செவ்வாய் சனியோட ஒரு 3 டிகிரிக்குள்ளார இணைஞ்சு, அல்லது எந்த பகுதியிலையாவது எங்கேயாவது இருந்து செவ்வாய் சனியோடைய தொடர்பு இந்த குரு பகவானை கிடைக்கும்போது, போதாத குறைக்கு அமாவாசை சந்திரனு கூட இருக்கும்போது இந்த குரு தசை டோட்டலி பிரச்சனை கொடுத்துருது. இந்த குரு தசையில் குரு புத்தியில் பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க, குரு தசையில் சுக்கிர புத்தியில் ஃபேஸ் பண்ணுறாங்க, குரு தசையில் சனி புத்தி, ராகு புத்தி, இந்த புத்தியிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பலன் வந்து இவங்களுக்கு நடக்கிற மாதிரி எந்த ஒரு ஜாதகத்திலும் எனக்கு தெரிஞ்சு வந்து இல்லை. எனவே எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னா, இயற்கை சுபகரம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து அவர் தனித்து இருந்தால் கூட பரவாயில்ல, அவ்வளோ பெரிய ஒரு தோஷத்தை செய்வது இல்லை. ஆனால் மற்ற கிரகங்களோட இணையும் போது இணையும் தூரத்தை பொறுத்து இங்கே குரு பகவானுடைய
தீமையின் அளவு கூடும் அல்லது குறையும். கண்டிப்பாக தீமை உண்டு. அதனுடைய அளவு வந்து ஒன்று கூடிட்டு போகும், ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது கூடும். அதனால தான் ராகுவும் குருவும் சேர்ந்தது வந்து சண்டால யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? இவர்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வந்து உண்மையை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. ஓகேங்களா? எந்த எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தங்களை வந்து டியூன் பண்ணி அதில் ஒரு ஒரு மாதிரியான ஒரு பலன்கள் தான் இவங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? எந்த வகையிலுமே குரு பகவான் தனித்து இருப்பது நல்லது. மற்ற கிரகங்களோடு இணையாமல் இருப்பது நல்லது. அது சூரியனாக இருந்தாலும் சரி, சுக்கிரனாக இருந்தாலும் சரி, செவ்வாய் பகவானாக இருந்தாலும் சரி, சனி பகவானாக இருந்தாலும் சரி, ராகு பகவானாக இருந்தாலும் சரி, இவர்களோடு அவர் இணையாமல் இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். வழக்கம் போல் புதுசாக நம்மளோட ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நம்மளுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஒரு ஒரு கேள்வி 2 கேள்விக்கு ரூ. 505 கட்டணமும், ஒரு முழு ஜாதகம் பார்க்க ரூ. 1010 கட்டணமும் நம்ம வந்து வசூல் செய்கிறோம். ஒரு நாளுடைய தொடக்கம், அதாவது காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ளார யார் யாரெல்லாம் பணம் போடுறீங்களோ அவங்களுக்கு அன்றைய தினமே பார்த்து பலன் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.